நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேண்டசியான கதைக்களம் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனால் இந்த படத்தினுடைய கதை நம்ம ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட ஒரு காதல் கதை தான் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய மைனஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனால் அதில் பலருடைய கதாபாத்திரங்கள் இன்னும் பெட்டரா எழுதியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் படம் பார்க்கும்போது நமக்கு தோன்றுனது இந்த படத்தினுடைய மைனஸ். இந்த படம் சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்தையும் காதலையும் ரொம்ப அழகா சொல்ல முயற்சித்தது இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனால் காதலை மாத்திரமே ரொம்ப துல்லியமா சொல்லிட்டு சமூகம் சார்ந்த விஷயத்தை இன்னும் பெட்டரா சொல்லாமல் விட்டது இந்த படத்தினுடைய மைனஸ். இப்படி இந்த படத்தில் இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற திரைப்படம் LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. LIK இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ரொம்ப சிம்பிளானது தாங்க. படத்தினுடைய நாயகியை வளர்த்தது அவங்க அம்மா இல்லை, அவங்க அம்மா கொடுத்த ஃபோன் தான். ஃபோனை பார்த்தே வளர்ந்த கதாநாயகி, ஃபோனை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லாமல் வளர்க்கப்பட்ட கதாநாயகன். இவர்கள் இருவருக்குள்ளும் இருக்கிற காதல், அந்த காதலுக்கு எதிரியாக இருக்கிற ஒரு டெக்னாலஜி, ஒரு ஆப் ஒன்று. அந்த ஆப்பை மீறி இவர்களுடைய காதல் வெற்றி அடைந்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பிளஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் சிவன் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வழக்கமான காதல் கதை தான். வழக்கமான காதல் கதையை வித்தியாசமாக எப்படி சொல்லலாம், அதே நேரத்தில் ஒரு ஃபேண்டசி கலந்து ஒரு கதையை சொன்னால் ரசிகர்களை ஈர்த்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இவர் களம் இறங்கி இருக்கிறாரு. அவருடைய நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகல அப்படின்னு தான் சொல்லணும். 2040 தமிழ்நாடு எப்படி இருக்க போது, தமிழ்நாட்டில் நாம் இப்போ பார்க்குற இடங்கள் அடையார் பிரிட்ஜாக இருக்கட்டும், ராஜீவ்காந்தி மருத்துவமனையாக இருக்கட்டும், வடபழனியாக இருக்கட்டும், இந்த பகுதிகளெலாம் 2040 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷனரி பார்வையோட இந்த படத்தை அவர் விஷுவல் பண்ணி நமக்கு காட்சிப்படுத்தின விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுதான் அந்த படத்தினுடைய நாதம், அதுதான் அந்த படத்தினுடைய பேஸ் அப்படின்னே எடுத்துக்கலாம். இப்படி ஒரு வித்தியாசமான முயற்சியோட ஒரு அழகான காதல் கதையை நமக்கு பிரசன்ட் பண்ண விதத்தில் இந்த படத்தினுடைய பிளஸ்ஸாக மாறி இருக்கிறார் படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் சிவன். படத்தினுடைய அடுத்த பிளஸ் நாயகன் பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இப்போ இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது, எல்லா தியேட்டர்களும் ஃபுல்லாகுது. அதற்கு காரணம் அவர் சும்மா ஏதோ வந்து டான்ஸ் ஆடிட்டு போகிறாரு, 4 பஞ்ச் டயலாக் பேசிட்டு போயிடுறாரு, சில ஸ்டைல்ஸை பண்ணிட்டு போயிடுறாரு. அப்படி இல்லை, அதை தாண்டி அவர் நடிப்பிற்காக எடுத்துக்கிற அந்த மெனக்கடல் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு காட்சியிலையும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. க்ளோஸ்அப் காட்சிகளில் இந்த மனுஷன் நம்மளோட நேரடியாக நம்மளுடைய மனசுக்கு நெருக்கமாக பேசுறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி காட்சிக்கு காட்சி இந்த படத்தை சுவாரஸ்யப்படுத்திய விதத்தில் பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தினுடைய பிளஸ்ஸாக மாறி நிற்கிறார். படத்தினுடைய அடுத்த தூண் வேறு யாரும் இல்லை, படத்தினுடைய இசையமைப்பாளர் அனிருத் தான். அனிருத்தனுடைய அந்த பின்னணி இசை தான் அந்த படத்தினுடைய ஆகச்சிறந்த பலம் அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி பாடல்களும் ரொம்ப சிறப்பாகவே நம்மளை ஈர்த்தது, நம்மளை ரொம்ப அற்புதமாக ரசிக்க வச்சுது. இந்த படத்தில் தீமா தீமா அப்படிங்கிற ஒரு பாடல், இந்த பாடல் 2 வருடங்களுக்கு முன்பாகவே ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த பாடல் ஏற்படுத்தின அந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு இந்த படத்திற்கு ஒரு பெரிய பலம். அந்த எதிர்பார்ப்பை தன்னுடைய பின்னணி இசையின் மூலமாகவும் மற்ற பாடல்களின் மூலமாகவும் ரொம்ப அழகாக பூர்த்தி செஞ்சிருக்கிறார் அனிருத். அதை தாண்டி இந்த படத்தில் இவருக்கு இன்னொரு பாட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த படத்தில் ஒரு ரோபோ கேரக்டருக்கு இவர் தான் வாய்ஸ் கொடுத்திருக்கிறார். ரொம்ப ரசனையான அந்த வசனங்கள் நம்மளை ரொம்ப அழகாக ஈர்க்குது. பாடல்களாலும் சரி பின்னணி இசையாலும் சரி இந்த படத்தை தாங்கி நிற்கிறதுல அனிருத் நிச்சயமா ஒரு பெரிய மெனக்கடலான வேலையை கொடுத்திருக்கிறாரு. அவர் இந்த படத்துக்கு அடுத்த பிளஸ்ஸாக மாறி நிற்கிறார். படத்தினுடைய அடுத்த பிளஸ் நன் அதர் தென் SJ சூர்யா. இவர் இப்படியான கதாபாத்திரத்தில் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறார். அதை தாண்டி இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை வித்தியாசமாக பண்ணி ரசிகர்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் நிறைய மெனக்கிட்டு இருக்கிறாரு. சின்ன சின்ன முக அசைவுகளாக இருக்கட்டும், டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், பல ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், இவர் ரொம்ப வித்தியாசமான நடிப்பை கொடுத்து ரசிகர்களை ஈர்க்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரியான கதாபாத்திரத்தில் அவரை நம்ம நிறைய முறை பார்த்திருந்தாலும் இந்த கதாபாத்திரத்தில் அவரை திரும்ப இந்த படத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுவதை தவிர்க்க
மறுக்க முடியல. ரொம்ப அற்புதமான நடிப்பின் மூலமாக மாத்திரமல்ல, கடைசி கிளைமாக்ஸுக்கு முன்னாடி ஒரு காட்சியில் ஒரு நடனம் ஒன்று ஆடுவார். தேட்டரே பயங்கரமாக க்ரௌடே பெரிய அப்ளாஸ் கொடுத்தாங்க. அந்த ஒரு காட்சியே போதும் எஸ்ஜே சூர்யாவுக்கு இந்த படத்துக்கு கிரெடிட் கொடுக்கறதுக்கு. ரொம்ப அற்புதமான நடனத்தினாலும் ஆகச்சிறந்த நடிப்பினாலும் இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸாக மாறி நிற்கிறார் எஸ்ஜே சூர்யா. படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபி. ரவிவர்மா அவர்களை நம்ம பாராட்டியே ஆகணும். காரணம் என்னன்னா, இந்த படம் 2040 அப்படிங்கிற காலகட்டத்தில் நடக்கிற ஒரு படம். அந்த 2040 நம்மளுடைய கண்ணு முன்னாடி கொண்டு வரணும்னா அந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகள் ரொம்ப சிறப்பாக செய்யப்பட்டிருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு நம்பகத்தன்மை இந்த படத்தின் மேலே ஏற்படும். அப்படி விஎஃப்எக்ஸை பர்ஃபெக்டாக பண்ணணும்னா சினிமாட்டோகிராஃபி எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அதை தாண்டி எல்லா காட்சிகள்லையும் ஒரு அழகை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரவிவர்மா இந்த படத்திற்கு கூடுதல் உழைப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். விஎஃப்எக்ஸ் காட்சிகளாக இருக்கட்டும், ஜென்ரலான சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இந்த படத்திற்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சு போனதுக்கு காரணம் ரவிவர்மாவினுடைய சினிமாட்டோகிராஃபி தான். அவர் இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ். எல்லைக்கே திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. 2040 தமிழ்நாடு எப்படி இருக்க போகுது, தமிழ்நாட்டில் இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்க போகிறாங்க, நம்மளுடைய சமூக வாழ்வு எப்படி இருக்க போகுது, நாம் எந்தெந்த விஷயங்கள்லாம் முன்னேறி இருப்போம், எந்தெந்த விஷயங்கள்லாம் பின்தங்கி இருப்போம், நமக்கு எப்படியான பிரச்சனைகள் இருக்க போகுது அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த படம் டீல் பண்ணியிருந்தது. அதை தாண்டி எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த படம் டீல் பண்ணும் பொழுது இதில் சில நெருடல்கள் இருந்ததை நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. என்ன மாதிரியான நெருடல்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அதுதான் இந்த படத்தினுடைய மைனஸ். அது என்ன அப்படிங்கறத இப்போ ஒண்ணா பார்த்தலாம். படத்தினுடைய முதல் மைனஸ் யார் அப்படின்னா, படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்களை சொல்லணும். காரணம் என்ன? இந்த படம் 2040 நடக்கும்படியாக காட்சிகளை அமைச்சு நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கிறார். இந்த படத்தை எதற்கு 2040 நடக்கிற மாதிரி நமக்கு பிரசன்ட் பண்ணணும்? இது இந்த கதையும் இந்த களமும் இப்போ சமகாலத்துக்கே ரொம்ப அற்புதமாக பொருந்துகிற பொழுது எதற்காக 2040 ஒரு போனார் அப்படிங்கிற கேள்வி முதல்ல வருது. அதை தாண்டி சரி ஒரு ஃபேண்டசிக்காக நம்மளை கூடுதலாக ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இவர் 2040 ஒரு ஃபேண்டசி மூவியாக அதை கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கியிருந்தாலும் இன்னும் அழுத்தம் திருத்தமாக அப்போதைக்கு அந்த இன்னும் 15 வருஷம் கழித்து தமிழ் சமூகம் எப்படியான மாற்றங்களை உள்வாங்கி இருக்கும், மனதளவில் என்ன மாதிரியான மாற்றங்களை இளைஞர்கள் உள்வாங்கி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக இன்னும் நுட்பமாக சொல்லியிருந்திருக்கணும்ல. அது இல்லாமல் போனது இந்த படத்திற்கு ரொம்ப முக்கியமான மைனஸ். அதற்கு காரணமான டைரக்டர் விக்னேஷ் சிவன் இந்த படத்துக்கு ஒரு சின்ன மைனஸா மாறி நிற்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா, சீமான் அவர்கள். சீமான் அவர்களுக்கு வெளியில் பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய இமேஜ் இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தில் அவர் அடாப்ட் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய இடங்களில் நெருடலாக இருக்குது. எதற்காக இந்த கதாபாத்திரத்தை இவர் கொடுத்தாங்க? ஒரு பசுமை சார்ந்த ஒரு வாழ்வியலை கைகொள்கிற ஒரு ஆள் அப்படிங்கிறதுக்காக மாத்திரம் சீமானை கொண்டு வந்து நிறுத்திடணுமா? தேவையில்லை. சீமான் அப்படிங்கிற ஒரு நபரை இப்படியான ஒரு படத்தில் நடிக்க வைக்கும் பொழுது அவருக்காக இன்னும் காட்சிகளை வேறு மாதிரி எழுதியிருந்தால் இன்னும் பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படம் பார்க்கும் ஆடியன்ஸுக்கு கிடைச்சிருக்கும். அது இல்லாமல் போனது படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மைனஸாகத்தான் நமக்கு தோணுது. இந்த படத்தில் சீமான் அவர்கள் ஏற்று நடித்திருக்கிற கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எமோஷனலான ஒரு தந்தையினுடைய கதாபாத்திரம் அது. அதை சமுத்திரக்கனி மாதிரி, ஜார்ஜ் மரியன் மாதிரி இப்படியான ஆட்கள் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இதற்கு எதற்கு சீமான் அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது இந்த கதாபாத்திரத்திற்கு சீமானை பொருத்தி நம்மளால் பார்க்க முடியாமல் போனது இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் நடிகர் யோகி பாபு. யோகி பாபு இருக்கார் படத்தில். படத்தை இயக்கி இருக்கிறது விக்னேஷ் சிவன். கூட பிரதீப் ரங்கநாதன் நாயகனாக இருக்கார். எப்படிப்பட்ட ஒரு காம்போ இது! 3 பேரும் சேர்ந்து இருக்கிற பட்சத்தில் காமெடி செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நம்ம தேட்டரில் போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் காமெடி வறட்சியாக இருக்கிறத நம்மளால் ரொம்ப துல்லியமாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. யோகி பாபு வருகிற காட்சிகளில் லேசான ஒரு சிரிப்பு வருவது ஓகே தான். அதை தாண்டி இன்னும் டெப்த்தாக காமெடி பண்ணுவதற்கான பொட்டன்ஷியல் இந்த படத்தில் இருக்குது, ஸ்கோப் இந்த படத்தில் இருக்குது. அதை சரியாக இயக்குனரும் பயன்படுத்திக்கல, யோகி பாபுவும் பயன்படுத்திக்கலையோ அப்படின்னு நமக்கு நிறைய இடங்களில் தோணுது. காமெடி காட்சிகளில் இன்னும் கூடுதல் கவனத்தை கொடுத்துருந்தா இந்த படம் இன்னும் வேற லெவலுக்கு போயிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆக யோகி பாபுவினுடைய கதாபாத்திரம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மைனஸ் தான். படத்தினுடைய அடுத்த மைனஸ், இதை மைனஸ்ன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்வதற்கான காரணம் இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் தான்.
இவரை இதுவரைக்கும் பார்த்த எல்லா படங்கள்லையுமே ஒரே மாதிரியான கதாபாத்திரத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறாரோ, ஒரே மாதிரியான காட்சிகளை இவர் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அயற்சி நமக்கு தோன்றதை இந்த படத்துலையும் தவிர்க்க முடியல. இதற்கு முந்தைய இவரின் படங்கள் எப்படியான ஒரு தாக்கத்தையும் எப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுத்துச்சோ அதே மீட்டரில் தான் இந்த படமும் அமைந்திருப்பது நமக்கு ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுக்குது. இன்னும் அவர் அடுத்தடுத்த படங்களில் வெவ்வேறு விதமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து வெவ்வேறு விதமான நடிப்பை நமக்கு கொடுத்தார் அப்படின்னா இன்னும் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது இந்த படத்தில் கிடைக்காமல் போனது இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் நாயகி கீர்த்தி ஷெட்டி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சாலிடான ஒரு கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸை அப்படி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் அவங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக நடிச்சிருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. படம் தூங்குகிற பொழுது ஃபஸ்ட்டு காட்சியில் இவங்க எப்போ டயலாக் பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ என்ன மாடுலேஷன் இருந்ததோ, அப்போ என்ன ஸ்டைல் இருந்ததோ, அப்போ என்ன பண்ணினாங்களோ அதே தான் என்டையர் படத்துலையும் முழுநீள படத்துலையும் அதே மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ், அதே மாதிரியான டயலாக் டெலிவரி நமக்கு பார்க்கும் பொழுது ஒரு டயர்ட்னஸை கொடுக்கறத தவிர்க்க முடியல. இன்னும் கீர்த்தி ஷெட்டியினுடைய காட்சிகளை வேறு விதமாக எழுதியிருந்தால் நமக்கு இன்னும் ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. அது இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய அடுத்த சின்ன மைனஸ். இன்னும் நுட்பமா அதுக்குள்ள என்னென்ன பிளஸ் இருக்கு என்னென்ன மைனஸ் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தினுடைய ஆகச்சிறந்த பிளஸ் அப்படின்னா இந்த படத்தினுடைய காதல் காட்சிகள் தான். ஏன் அப்படின்னா 2040 நடக்கும்படியான ஒரு கதைக்களம். ஆனாலும் எங்கேயுமே முகம் சுளிக்கும்படியான காட்சிகள் இல்லை, தேவையில்லாத வசனங்கள் இல்லை, இரட்டை அர்த்த வசனங்கள் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக சொன்ன விதம் தான் இந்த படத்தினுடைய ஆகப்பெரும் ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் நாயகனுக்கு நாயகின் மீது ஏன் இப்படி ஒரு ஆழமான ஒரு காதல் வருது, ஒரு ஆத்மார்த்தமாக அவர் இந்த காதலை நினைப்பதற்கான காரணம் என்ன? இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்படியான ஒரு லவ் இருக்கு, இவங்க சேர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு எண்ணமும் ரசிகர்களுக்கு வராமலே போயிடுச்சு. அதுக்கு காரணம் இவங்களுடைய காதல் காட்சிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சீன் இவங்க பிளான் பண்ணல. இதனால தான் இந்த பொண்ணு மேலே இவனுக்கு இப்படி ஒரு காதல், இதனால தான் இந்த பையன் மேலே இவளுக்கு இப்படி ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ராப்பராக பிளான் பண்ணாமல் கதை சொன்னதுனால இவங்க சேர்ந்தா என்ன சேரலைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்கும்படி நேர்ந்தது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். படத்தை பொறுத்த வரைக்கும் 2 உலகங்களை கட்டமைச்சு நம்ம கண் முன்னாடி காட்சிப்படுத்துறாங்க. ஒரு உலகம் டெக்கியான ஒரு உலகம். 2040 எவ்வளவு டெக்கியா மக்கள் அந்த ஃபோன் மாதிரியான விஷயங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிறாங்க, அதனால் ஏற்படுகிற பாதிப்பு என்ன அப்படிங்கிறத பேசுறது ஒரு உலகம். இன்னொரு உலகம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பசுமை உலகம். அந்த பசுமை உலகத்தில் எவ்வளோ அமைதியாக எவ்வளோ இயல்போட மக்கள் வாழ்கிறாங்க, இயற்கையோட சார்ந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கதைக்களம். ஆனால் இவங்க பசுமை உலகம் அப்படிங்கிற ஒரு உலகத்தை கட்டமைத்து நம்ம கண்ணு முன்னாடி காட்சிப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த உலகமே பார்ப்பதற்கு ரொம்ப செயற்கையாக இருந்தது. விஷுவல்ஸும் சரி, அந்த காட்சிகள் படம் பிடிக்கப்பட்ட விதமும் சரி, எல்லாமே ரொம்ப ஒரு பிளாஸ்டிக் தன்மையோட இருந்தது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். ஆனா அதே நேரத்தில் காதல் கதையை சொல்றோம் அப்படிங்கிற பேர்ல கூடுதலாக இந்த சமூகத்திற்கு இப்போதைக்கு ரொம்ப அவசியமான தேவையாக இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இவங்க பேசியிருக்கிறாங்க. எப்படி இன்றைய இளைய தலைமுறை ஃபோன் அப்படிங்கிற ஒரு சாதனத்துக்குள்ள அடிமையாகி கிடக்கிறாங்க, அது இவங்களுடைய வாழ்க்கையில் எம்மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது, அதிலிருந்து வெளியில் வரணும்னா அவங்க என்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிற அப்படி பேச வேண்டிய முக்கியமான விஷயத்தை பேசிய விதம் தான் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படம் நிச்சயமாக எல்லோருமே குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இது நமக்கு ஒரு அழகான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. சில இடங்களில் நெருடல்கள் இருந்தாலும் இந்த படம் நமக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது கிடையாது. இது நம்முடைய கருத்து தான். இந்த திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கவிருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்தரலாம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி LIK என்கிற இந்த திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற
நட்சத்திர மதிப்பீடு 3. நேர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.